மக்களை இந்த வீடியோ நான் என்ன பேச போகிறேன்னா, நான் பேச போகிறேன், நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படி கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் தோணுது, உங்களுக்கு இது தோணுதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் என்னோட நோக்கம். எனக்கு தோணுது உங்களுக்கும் தோணுச்சுன்னா, நான் சொல்கிறது சரின்னு படிச்சுன்னா என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்றுக்குங்க அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். என்னப்பா சொல்ல வர, எதை நோக்கி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 9 வகையான இன்சிடென்ட்கள் நான் பார்த்தேன். இந்த 9 வகையான இன்சிடென்ட்கள் மூலமாக தான் எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சு. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால், ஒரு பொண்ணு வந்து விஜய் அண்ணாவோட முகத்தில் கருப்பு பெயிண்ட் அடிச்சிட்டதா ஒரு செய்தி வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் எனக்கு நல்ல இது ட்ரிகர் ஆனிச்சு. மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் அண்ணாவை எல்லாருமே ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக அடிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த 9 விஷயங்கள்லாம் நம்ம கவனித்து பார்த்தாவே, இப்போது இந்த விஷயம் வந்து 2026க்கு பின்னாடி நமக்கு தெரிஞ்சுன்னா, ஐயோ அன்னைக்கு நம்ம அதை பண்ணிடக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்த ஒரு தாவேக்கா தொண்டனுக்கும் வரக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் முன்னாடியே இது இருக்குப்பா, இப்படி போயிட்டு இருக்கு, இது கரெக்டாக, இது ஓகேவா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. அதாவது நமக்குள்ளே இந்த வீடியோவில் பேசிக்க போகிறோம். நான் சொல்கிறது தான் சரின்னு இந்த வீடியோவில் சொல்லலை, நான் சொல்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். சரி, நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு படிச்சுன்னா, அடுத்து இந்த சரியில்லாத ஒன்றை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். அதை இனிமேல் ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோவில் இருக்க போகிறதா தான் ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, நான் முன்னாடி சொன்னபடி பார்த்தீங்கன்னா, மாநாட்டுக்கு அப்புறம் இது ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். நம்ம எந்த ஒரு கட்சியுமே நம்ம விமர்சித்தா எல்லாத்தையுமே கருத்தியல் ரீதியாக கருத்துக்கள் அடிப்படையில் விமர்சிக்கிறோம். முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லை பேர் தெரியாத ஊர் தெரியாத யாரோ ஒருத்தங்களை பற்றி நம்ம விமர்சித்தாலும் நம்ம பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கருத்தியல் அவங்க சொல்கிறது, அவங்க யாருங்கிறத நம்ம பார்க்குறதில்ல. இப்போ திருமானை வந்து நம்ம ஓட்டே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். அவரை பார்த்தீங்கன்னா அவரோட அரசியலை கேள்வி கேட்டு ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். இப்போ இடுப்பை கிள்ளிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கார் விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒரு தனிமனித விமர்சனத்தை அண்ணாமலை முன் வச்சாரு. அவரோட மொத்த அரசியலே நம்ம 2 வீடியோவில் கேள்வி கேட்டிருந்தோம். இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு தனிப்பட்ட நபரையுமே நம்ம தொடுறதே கிடையாது. முழுக்க கருத்தியல் அரசியல் தான் பண்ணுறோம். ஆனால் நம்மளை நோக்கி வைக்கிற விமர்சனங்கள் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்களேன். ஒன்று பிரசாந்த் கிஷோரை வச்சு ஒரு விமர்சனம் முன் வச்சாங்க, இன்னொன்று நோன்பு நிகழ்ச்சியை வச்சு ஒரு விமர்சனம் முன் வச்சாங்க. இது 2 தாண்டி நம்மளை விமர்சிக்கிறதுக்கு வேறு எதுவும் இந்த களத்தில் இருந்துச்சா, அதற்கு நம்ம சரியான பதிலடி கொடுத்துட்டோம், அது வேறு. ஆனால் இந்த தலைவர்கள் நம்மளை விமர்சிக்கிறதுக்கு இந்த 2 விஷயத்தை மட்டும் இங்கே பண்ணிவிட்டு முழுக்க அந்த 9 விஷயத்தை வச்சு நம்மளை பெரிய லெவலில் இதில் உட்கார வைக்கிறாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. என்னப்பா சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஐடியாவை கிளாரிட்டியாக புரியல அப்படின்னு சொல்லிங்கன்னா, இப்போ மாநாட்டுக்கு அப்புறம் சீமான் நம்மளை எப்படி விமர்சித்தார், நம்ம கருத்தியில் விமர்சிக்கல. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்தால் செத்து போயிடுவேன், லாரி அடித்து செத்து போயிடுவேன் அப்படிங்கிற விமர்சனம் தான் நம்ம பசங்க ரொம்ப ட்ரிகர் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அப்படியே வரிசை அடித்து பார்த்தீங்கன்னா, முட்டை அடிச்சிருவேன் விஜய் அண்ணா மேலே அப்படின்னு சொல்லி பேர் தெரியாத ஊர் தெரியாத வச்சு ஒரு செய்தியை கிரியேட் பண்ணாங்க. நம்ம பசங்க ரொம்ப டென்ஷன் ஆகி அதற்கு ஒரு பதிலடி தரமாக கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரம்மி நாயகன் பார்த்தீங்கன்னா டேய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக இருக்கட்டும், நம்ம பசங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. கருணாஸ் ஒரு விஷயத்த சொன்னார், அதற்கும் நம்ம பசங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் சொன்னார், வர்றவன் போகிறவங்களாம் கட்சி ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அதுலேயும் நம்ம பசங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. தினமலர் பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி ஒரு செய்தி வெளியிடும் போது அந்த கார்ட்டூனை போட வேண்டிய அவசியமே இல்லை, அந்த கார்ட்டூனை போட்டு ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. அங்கேயும் நம்ம ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டோம். தினமலரை தினமலம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொன்னோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விஜய் அண்ணாவோட குடும்பத்தை பற்றி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் பேச ஆரம்பித்தார். விஜய் அண்ணா த்ரிஷா விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நம்மளை இதுவரைக்கும் மாநாட்டுக்கு அப்புறம் 2 விமர்சனங்கள் முன் வச்சாங்க. ஒன்று இந்த நோன்பு நிகழ்ச்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர். இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நம்ம விஜய் அண்ணாவை எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, முழுக்க தனி மனித விமர்சனங்கள் 9 விமர்சனங்கள் முன் வச்சிருக்காங்க. நம்ம அதற்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னப்பா நம்ம தலைவரை சொல்கிறாங்க, நம்ம நியாயமாக நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பெரிய ஆள் ஆரம்பித்து சின்னதாக யாராவது ஒருத்தர் விஜய் அண்ணாவை பற்றி பேசினாலும், நேற்று பார்த்தீங்கன்னா செந்தில் விச்சினு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து விஜய் அண்ணாவை பற்றி ஆனா மட்டும் நாட்டை கொடுத்துருவோமா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சார். சினிமாக்காரனுக்குலாம் எதுக்கு இந்த அரசாங்கம், எதுக்கு இந்த ஆசை அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்னார். அவர் நோக்கி பார்த்தீங்கன்னா சில விமர்சனங்கள்லாம் நம்ம பசங்க முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா கருத்தியல் விமர்சனங்கள் நம்மளை நோக்கி ரொம்ப கம்மியாக வைக்கிறாங்க. நம்ம தனிமனித விமர்சனம், குறிப்பாக அண்ணாவை பற்றி அவரை நேர்மறையான அவரோட அரசியலை கேள்வி கேட்காம அவருடைய சினிமா, அவருடைய பர்சனல் வாழ்க்கையை முழுக்க கேள்வி கேட்டு தான் விமர்சனங்களை முழுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த அஜெண்டால பதிலடி அப்படிங்கிற பேரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை நம்ம செய்யக்கூடாதா, இது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தப்பே கிடையாது, இதை நம்ம செய்யலாம். ஆனால் நம்ம இதை மட்டுமே ரொம்ப அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது. நம்ம இதை தாண்டி வேறு எந்த நம்ம ஒரு செய்திக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏதாவது செய்தியை நம்ம பெரிய லெவலில் க்ரியேட் பண்ணுறோமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு எண்ணம் வருது. நம்ம எதிர்க்கட்சி ஆகணும்னா பதில் மட்டும் சொல்லக்கூடாது, கேள்வி கேட்குற இடத்துக்கு நம்ம போனால் மட்டும்தான் நம்ம எதிர்க்கட்சி ஆக முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நம்ம இங்கே எவ்வளவு கேள்விகளை கேட்டிருக்கோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செந்தில் வீச்சு அப்படிங்கிற ஒருத்தரை நம்ம பெரிய லெவலில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தரை பெரிய லெவலில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம்.
அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அதை நம்ம தடுக்கலை. சீமானவர்களை நம்மளை தனி மனித விமர்சனம் பண்ணுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று தினம் பார்த்தீங்கன்னா அவர் சம்மந்தப்பட்ட அந்த பெரியார் சம்மந்தப்பட்ட வழக்கை ஒழுங்காகவே தாக்கல் பண்ணல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்கு. இதை பற்றி நம்ம பேசியிருக்கோமா? அது மட்டும் இல்லாமல் மாநிலங்கள் முழுக்க குடிக்கம்பங்கள் அகற்றம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. அந்த குடிக்கம்பங்கள் அகற்றத்தில் திமுக தன்னிச்சையாக பார்த்தீங்கன்னா எங்கள் குடிக்கம்பங்களை நாங்கள் அகற்றுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா வேல்முருகன் திமுக கூட்டணிக்குள்ளே 2 விமர்சனங்கள் வந்திருக்கு. இதை நம்ம கவனிச்சோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே கேட்குறேன். இங்கே நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியலனா, நம்ம முழுக்க நம்மளை ஒரு அஜெண்டாக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. இந்த பசங்க என்ன பண்ணால் டென்ஷன் ஆவாங்க? அஜித் விஜய்னு சொன்னால் டென்ஷன் ஆவாங்களா? அதெல்லாம் காலம் கடந்துருச்சு. அந்த வேலையை நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ விஜய் அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட நபரை நம்ம ஏதாவது சொல்லி ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா அந்த பசங்க 2 நாள் அதை பற்றி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம பேசுபொருளில் நம்ம இஷ்டத்துக்கு ஏற்றபடி டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த ஆளும் வர்க்கம். நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நேரத்தை 4 வகையாக பிரிச்சுக்கலாம். நம்ம அண்ணாவை யாராவது ஒருத்தர் தொட்டார்னா, அது சரத்குமாரில் ஆரம்பித்து முதலமைச்சராக இருந்தாலும் தொட்டார்னா அதற்கு நம்ம ஒரே ஒரு பதிலை கொடுக்க போகிறோம். நீங்கள் இப்போ ஒரு ட்விட்டருக்கு வரீங்க அல்லது இன்ஸ்டா வரீங்க, உங்களுக்கு நியாயமாக படுற ஒரு பதிலை ரீட்வீட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு நியாயமாக படுற ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. அதோட அந்த பிரச்சனையை அங்கே முடிச்சு வச்சுருங்க. சரிங்களா? நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டோம். நம்ம அண்ணனை ஒருத்தன் திட்டான், இந்த நம்ம பையன் ஒன்று பண்ணால் அதற்கு நம்ம ரீட்வீட் பண்ணிட்டோம். இதுக்கு எடுத்த இதை வந்து நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு வேறு எந்த வேலையும் பார்க்க வேணாம். நம்ம நேரத்தை 2வதாக நம்ம வேறு ஒரு பேசுபொருளை இங்கே கொண்டு வருவோம். சீமான விஷயத்தை நம்ம இங்கே கருத்தியல் ரீதியாக அடிப்போம். முதலமைச்சருக்கு அடுத்த உங்கள் போராட்டம் என்ன ஆச்சு, உங்கள் கூட்டணிக்குள்ளே சண்டை வந்திருக்கு, அது என்னன்னு கவனின்னு சொல்லி ஒரு பதிலை கொடுப்போம். இந்த மாதிரி நம்ம அண்ணாவை பற்றி விமர்சிக்கும் போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செஞ்சுட்டு நம்ம நோக்கம் 75% இவங்களை அடிக்கிறத நோக்கி இருக்கணும். இவன் ஒரு கேள்வி கேட்குறான், அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எப்போ கேள்வி கேட்க போகிறோம்? நம்ம கேள்வி கேட்டால் அவன் பதில் சொல்லட்டும். திணறட்டும் பதில் சொல்ல முடியாமல் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியாவே. முதல்ல பார்த்தீங்கன்னா அண்ணாவை எதிர்த்து யாராவது எதுவும் சொன்னாங்கன்னா ஒரே ஒரு ரீட்வீட்டு அல்லது உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு சரின்னு பட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி விடுங்க. அதோட மன நிம்மதியை அடைஞ்சிருங்க. 2வது பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகளை நம்ம பசங்க அங்கங்கே எடுத்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை இன்னும் தீவிரப்படுத்துங்க. ஏன்னா தலைமை உத்தரவின் கீழேனா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை இன்னும் தீவிரப்படுத்துகிற வேலையை நம்ம 2வதாக பார்க்கணும். 3வது பார்த்தீங்கன்னா நம்ம கொள்கை எதிரி, 4வது பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் எதிரி. இவங்களுக்கு எதிராக பேசுபொருளை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அதாவது காலைல ஒன்று அடிக்கணும், மதியம் ஒன்று அடிக்கணும், நைட்டு ஒன்று அடிக்கணும். அவன் நம்ம அண்ணனை தனி மனித விமர்சனம் பண்ணுறதுக்கே நம்ம நேரம் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு நம்ம அடிக்க அவன் நமக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொன்றிலையுமே நம்ம இதை நோக்கி நிறையா பயணிப்போம் அப்படிங்கிறது தான் என் எண்ணம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரிப்ளை வீடியோ போடுங்க ப்ரோ, சிம்பிள் தான் ஆரம்பிச்சு நானும் இந்த ட்ராப்புக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டேன். கொஞ்ச நாள் சிம்பிள் தானுக்கு ரிப்ளை வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நிறையா பேர் ப்ரோ அந்த சேனலில் நம்மளை பற்றி ஏற்று பேசுகிறாங்க, ப்ரோ இந்த சேனலில் நம்மளை பற்றி ஏற்று பேசுகிறாங்க, ப்ரோ இவன் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறான் ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில விஷயத்தை நம்ம முன்னாடி கொண்டு வரும்போது இப்போ தாவேக்க ஆதரவானா நான் கொள்கை எதிரி திமுகவை அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பாஜகவையும் எதிர்க்கிற வேலையை பார்க்கணுமா, அல்லது இந்த முகம் தெரியாத பேர் தெரியாத இவனுக்கு நான் ரிப்ளை வீடியோ போடணுமா? இவன் தற்குறித்தனமாக ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான். நான் இதற்கு நேரத்தை செலவழிக்கணுமா, இல்லை அண்ணனாவோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம கட்சியை பலப்படுத்துகிற இந்த மாதிரி ஆலோசனைகள், நமக்குள்ளே நம்ம பேசுகிற இந்த மாதிரி ஆலோசனைகள், நம்ம அஜெண்டாக்களை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான வேலைகளை செய்யணுமா? நம்ம நேரத்தை எங்கே செலவழிக்கணும்? இதை பண்ணால் இப்போ விஜயண்ணாவை தொட்டால் இவங்க உட்காந்து பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க டிவி கேட்குறாங்க. இவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது இப்போது பொது பார்வையில் ரசிகர்கள் பார்வையில் விட்டுருங்க. நம்ம அண்ணனை தொட்டால் நம்ம பதில் சொல்கிறோம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நம்ம அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வைங்களேன், மக்களுக்கு எப்படி இருக்கும்? விஜயண்ணாவை சரத்குமார் திட்டார் போல் 2 நாள் சரத்குமாரை திட்டுறாங்க. விஜயண்ணாவை கருணாஸ் திட்டார் போல் கருணாசம் 3 நாள் வச்சு செய்கிறாங்க. புரியுதுங்களா? மக்கள் என்ன யோசிப்பாங்க? எப்போ எனக்கு என்ன செஞ்ச, என் பிரச்சனை என்ன, நீ என்ன சரிப்பா உன்னைய திட்டா நீ பதில் சொல்கிற, நீ ஏன் யாரையுமே திட்ட மாட்டியா, உனக்கு எதுவுமே தெரியாதா, அரசியலே தெரியாதா அப்படிங்கிற கேள்வியை நம்மளை நோக்கி பொதுமக்கள் கேட்க மாட்டாங்களா? ஸோ பேசுபொருளை உருவாக்குற இடத்துல டிவிக்கு மிக வேகமாக வளரணும். பேசுபொருளுக்கு பதில் சொல்கிற இடத்துல நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம பேசுபொருளை உருவாக்குற இடத்துக்கு வெகு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ நான் பெரிய தலைவர்கள் பெரிய அஜெண்டாவில் இருக்கிறவங்க நம்மளை தொட்டானா அவன் செத்தான். தனி மனித விமர்சனங்கள் யாராவது நம்மளை நோக்கி வச்சாங்கன்னா தனி மனித விமர்சனம் பண்ணுறவனுக்கு இனிமேல் நம்ம பதில் சொல்ல போகிறதில்ல. பதிலடி கொடுத்தோன்னு வைங்களேன், பெரிய லெவலில் பெரிய தலையை மட்டும்தான் தொடப்போகிறோம். அதை தொடரும்போது அந்த கட்சிக்காரன் முழுக்க நம்மளை பற்றி யோசிக்கணும். நம்ம இப்போ விஜயண்ணா அப்படிங்கிற இமேஜை சின்ன தலைகள்லாம் தொட்டு ஆதாயம் தேடுறாங்க. நம்ம ஏன் இந்த சின்ன தலைகளுக்கு பதில் சொல்ல போகிறோம்? நம்மளை மாதிரி நம்ம லெவலுக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் யாராவது செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிலடி இருக்க போகுது. 2வது பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையில் டிவிக்கு எந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது நம்ம பெரிய லெவலில் ஆவணப்படுத்துவோம். கொள்கை எதிரி அரசியல் எதிரியை தொடர்ச்சி அம்பலப்படுத்துவோம். இந்த வேலையில் நம்ம கவனத்தை செலுத்துவோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது? இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? இதை பற்றி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஒப்பீனியன் அத்தனையுமே கண்டிப்பாக இருக்கும். என் ஐடியா தான் சரின்னு சொல்லலை, இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே.
அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.